கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர், அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். கொலோசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 19வது வசனம். கொலோசியர் 1:19 வாசிக்கலாம். கொலோசியர் 1:19. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும். எல்லாருடைய கண்களும் இந்த வசனத்தை பார்க்குதா? எல்லாரும் ஒரு முறை மறுபடியும் பாருங்க, பார்க்கலாம், வாசிங்க. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும். யாருக்குள்ளே வாசமாய் இருக்குதான் சகல பரிபூரணமும்? எல்லாம் கவனிங்க. தேவன் சகல பரிபூரணத்தையும் யாருக்குள்ளே வாசமாய் இருக்கும்படி வைத்திருக்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே. எல்லாம் கவனிங்களேன். ஏன் பரிபூரணம்? ஏன் பரிபூரணம்? நம்முடைய தேவன் பரிபூரணர். மத்தேயு 5:48 வாசிக்கும் போது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல. பூரண சர்க்குணம். அவர் எப்படிப்பட்டவர்னா பூரணர். பிதா எப்படிப்பட்டவர்? பூரணர். நல்லா கவனிங்க. இன்னைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை மட்டும்தான் இன்னைக்கு ரொம்ப கான்பிடன்ஸா பேசி கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு காரியம். இந்த பரிபூரணத்தை குறித்து நாம் பலமுறை தியானம் செய்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரிபூரணத்தை கொடுக்க நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் பரிபூரணர். தேவன் நம்மை சிருஷ்டித்தவர், அண்ட சராசரி சிருஷ்டித்தவர். எப்படிப்பட்டவருங்க? எப்படிப்பட்ட வாய்த்தவன் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு முறை. தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் எப்படிப்பட்டவர்? அப்புறம் தேவ குணாதிசயம் என்னங்க? நித்தியமும். சரி, அவர் எப்படிப்பட்ட? நித்திய ஆனந்தம் உள்ளவர். அவர் எப்படிப்பட்டவர்? நித்திய ஆனந்தம். இதுதான் பரிபூரணம். நித்திய ஆனந்தம். நிறைய பேர் வச்சுக்குவாங்க நித்யானந்தா அப்படின்னு பேர் வச்சுக்குவாங்க இல்லையா? நித்யானந்தா அப்படின்னு. ஆனா நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் நித்திய ஆனந்தம் உள்ளவர். ஆமென். நாமெல்லாம் யாருடைய பிள்ளைங்க? தேவனுடைய பிள்ளைங்க. நாம எப்படி இருக்கணும்? ஆனந்தமா இருக்கணும், நித்தியானந்தமா இருக்கணும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நித்தியானந்தம் இருக்குதா? கவனி. தேவன் எப்பொழுதுமே குறைவை அவரால் பார்க்க முடியாது. நம்முடைய தேவனால் எதை பார்க்க முடியாது? குறைவை பார்க்க முடியாது. அதுலயும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மை அவர் ஒரு குறையோட பார்க்க முடியாது. நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்முடைய மனசு படபடன்னு அடிச்சுக்கும். பார்த்தியா? திடீர்னு என்ன பாச்சு, என் மனசு படபடன்னு அடிச்சுக்குது, என்னமோ தெரியல, வலிக்குது, வேதனை. அதை தேவனால பார்க்கவே முடியாது. ஏனென்றால் நம்முடைய தேவன் பரிபூரணர். நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். அவர் இரக்கமுள்ளவர். அவருடைய சிருஷ்டிகளில் எதையுமே குறையா, ஒரு குறையோட, ஒரு நெருக்கத்தோட அல்லது ஒரு வேதனையோட அவரால் பார்க்கவே முடியாது. அப்ப அவர் தேவன் என்ன செய்தார் என்றால் சகல பரிபூரணமும் யாருக்குள்ள வாசமா வச்சிருக்கிறாரா? நல்லா கவனிங்க. மறுபடியும் இந்த கொலோசியர் 1:19 வாசிங்களேன். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும். வாசமா இருக்கிறது அப்படின்னா நேது dwell. அதாவது all the fullness dwell in Christ Jesus. வாழுகிறது பரிபூரணம் dwell. அதாவது அங்கே வாழ்ந்து. இந்த வசனம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த பரிபூரணம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. என்ன இருக்குது? தேவனுக்கு குடும்பம் தேவை. குடும்ப பிரியர் தேவன், குடும்பத்தின் தலைவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இந்த பரிபூரணம் நமக்கு தேவையான அத்தனைகளும், அத்தனை அப்படின்னா நம்ம வாழ்வதற்கு தேவையான ஒரு பரிபூரணம் யாருக்குள்ளே இருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குது. இப்போ உதாரணம் சொல்றேன். நிறைய பேர் குறைகளோடு இருப்பீங்க. என்ன குறைகளோடு இருப்பீங்க? ஒரு இடம் இல்லாம, ஒரு வீடு இல்லாம, ஒரு நல்ல வேலை இல்லாம, அல்லது பிள்ளைகளுக்கு நல்லா படிக்க வைக்க முடியாம ஏதோ ஒரு குறைகளோடு நீங்க இருப்பீங்க. ஒரு வேளை நீங்க யாரும் கையில தூக்க வேணாம்,
ஆமாம் பிரதர், நான் இவ்வளோ பெரிய குறைகளோடு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு வச்சுங்களேன். இவைகள் எல்லாமே இருக்கிறது. ஆமென். இதை மட்டும் புரிஞ்சு, இது எல்லாமே என்னதுங்க? இருக்கிறது. பரிபூரணமாய் பரிபூரணமாய் உங்களுடைய குடும்பத்தில் எல்லா விதமான சமாதானத்தோட உங்கள் மனம் பதறாமல், மனம் பதறக்கூடாது. மனம் பதறுகிறவர்களை பார்த்து சொல்லுங்கள், இதோ உங்கள் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் மனம் பதறாங்களோ அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, மனம் பதற தேவையில்லை, மனம் பதறாதிருங்கள். இதோ உங்கள் தேவன், இதோ உங்கள் இயேசு, இதோ உங்கள் இயேசு. நீ மனம் பதறக்கூடாது. மனம் பதறுவீங்க அப்படின்னா தேவனை பார்க்க முடியாது. அப்போ தேவன் நம்ம எப்படி எதற்காக சிருஷ்டித்திருக்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரிபூரணம் இருக்க வேண்டும். பரிபூர்ணம் இருக்க வேண்டும். அடிப்படையாய் நமக்கு என்னென்னலாம் தேவை இருக்கிறதோ அத்தனை தேவை நமக்குள் இருக்க வேண்டும். அப்போ நமக்கு தேவையான பிள்ளைகளுடைய படிப்பு வசதி. நான் சில வேளைகளில் நான் உங்களுக்கு சொல்லும்போது, ஏன் இந்த பரிபூர்ணம் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குத்தப்படுறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட குத்துறதுக்காக நான் பேசலை. நீங்கள் உணர்ந்து கொண்டு எந்த இடத்துல நம்ம ஏன் இன்னைக்கு நம்முடைய மனசுக்குள்ள ஒரு பதற்றம் இருக்குது, ஒரு சமாதானம் ஏன் இல்லைன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நம்ம தான் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. நீங்கள் நிறைய பேர் நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் என்னைக்குமே அன்புள்ளவர். அவர் அந்த அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அப்போ நம்முடைய தேவன் நித்தியானந்தராக இருக்கும்போது நீ மட்டும் ஏன் பதறிங்கிற? அந்த வசந்த வாசிங்க. நம்முடைய தேவன் நித்தியானந்தர். தீமோத்தேயு நிருபத்தில் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:15. அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள. யாரா நம்முடைய தேவன்? எப்படிப்பட்டவரா சொல்லுங்க. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா? நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாய் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவருங்க? ஒருவராய், சாவாமை உள்ளவர், பரிபூரணர். ஆமேனா? நித்தியானந்தர். ஆமேன். அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட நாம் எப்படிப்பட்ட இருக்கணும்? நித்தியானந்தமாய் பரிபூர்ணமாய் இருக்கணும். ஆனால் ஏன் இன்றைக்கு மனம் பதறுகிறது என்றால் ஒரே ஒரு ரகசியம்தான். ஒரே ஒரு ரகசியம்தான். என்ன தெரியுமா? சகல பரிபூரணத்தையும் யாருக்குள்ள ஆண்டவர் தேவன் வைத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவுக்குள். அல்லேலூயா. எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். யாருக்குள்ள வைத்திருக்கிறார்? இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, எல்லாருக்கும் பரிபூர்ணம் வேணும். இன்னைக்கு மனசுக்குள்ள வலிகளோடு சுத்தறோம், வேதனையோடு சுத்தறோம். எல்லாருக்கும் மனசு இருக்கிறது, நீதி இருக்கிறது. நீதியின்படி நாங்க நல்லா இருக்கணுமே அப்படின்னு ஒவ்வொருத்தருமே விரும்புகிறோம். ஆனால் மனம் பதறுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால் சகல பரிபூரணமும் அவருக்குள்ள இருக்குது என்ற ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அவரை நோக்காமல் பரிபூரணத்தை நோக்குகிறோம். அவரை நோக்காமல், கிறிஸ்து இயேசுவை நோக்காமல், கிறிஸ்து இயேசுவை நோக்கி பாராமல், வனாந்தரத்திலே மோசே அந்த வெண்கல சர்பத்தை உயர்த்தி வைத்தார். வெண்கல சர்பத்தை நோக்கி பார்த்தெல்லாம் பிழைத்தார்கள். பாம்பினால் கடிக்கப்பட்டவர்கள் இந்த வெண்கல சர்பத்தை நோக்கி பார்த்தால் பிழைப்பார்கள். அதே போல தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை உயர்த்தினார். அவரை நோக்கி பார்த்தால் நாம் பிழைப்போம். நம்முடைய பரிபூர்ணம் எல்லாம் இருக்கிறது. யாருக்கெல்லாம் என்னென்ன இல்லை சொல்லுங்க. அப்படியே உங்க மைண்ட்ல கொண்டு வாங்க. ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்றல்ல. ஆனால் தேவன் வைத்திருக்கிறார். உனக்கு என்ன, உனக்கானது எல்லாத்தையும் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனால் நீங்கள் ஏன் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவரை நோக்கி பார்க்கவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் எவர்கள்? பிதாக்கள், முற்பிதாக்கள்
அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. எங்கேயுமே வெட்கப்படல. நம்முடைய தேவன் நம்மை வெட்கப்படுத்துவதற்காக நம்மை அழைக்கவில்லை. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, சகல பரிபூரணமும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வாசமாய் இருக்கிறது என்பதை நாம் இன்னும் அறியவில்லை. இயேசுவே ஜீவன். தேவனுடைய அன்பு எவ்வளவு பெருசு இல்லையா? எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் உண்மையிலே விளங்குது? இது வரைக்கும் உனக்கானது எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வாழ்கிறது, அங்க வாசமா இருக்குதுன்ற வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இருக்கிறது, எதுவும் மரித்த நிலையில் இல்லை. உங்களுக்கானது எல்லாமே இருக்கிறது. அப்படின்னா ஏன் மனம் பதறுது? ஏன் பதறுது? இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப வாசி மறுபடியும் கொலோசியர் 1:19 வாசிங்களேன். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, கரங்களை தட்டி அல்லேலூயா. அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே, எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ரகசியமே இதாங்க. சகல பரிபூரணமும் நமக்கு பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிறார். யாருக்குள்ள வைத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வைத்திருக்கிறார். இந்த சகல பரிபூர்ணமும் பெற்றுக்கொண்டு நான் மன சமாதானத்தோடு இருக்கணும்னா கிறிஸ்து இயேசு அந்த பரிபூர்ணத்தை எனக்கு பெற்று தர வேண்டும். கிறிஸ்து தான் அந்த பரிபூர்ண வாழ்க்கையை, எனக்கு ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கையை பெற்று தர வேண்டும். என் கர்த்தர் சிலுவையிலே பலியாகி பிதாவாகிய தேவன் எனக்கு நியமித்திருக்கிற அத்தனையும் சமாதானமாய் பெற்று கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அந்த சமாதானம், அந்த பரிபூரணம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ என்ன பிரச்சனை தெரியுமா நமக்கு இன்னைக்கு? ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு உட்பட்டு சிலுவைக்கு உள்ளிருந்து தான் நமக்கு எல்லாம் தேவன் பெற்றுக் கொடுக்கிறார். நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நல்லா ஒன்று கவனிங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்தை நல்லா தீர்க்கமாய் தீர்மானமாய் உங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. என் வாழ்க்கையில குறையே இல்லை. ஒரு ஆமென் சொல்லு. என் வாழ்க்கையில குறையே இல்லை. நம்முடைய தேவன் குறைகளை பார்க்கிறவர் அல்ல. அவரால் தீமையை பார்க்க முடியாது. அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஆனால் நாம தான் இன்னும் அவருடைய பரிபூர்ணத்தை நோக்கி பார்க்கல. அந்த பரிபூர்ணம் யாரு? சொல்லுங்கப்பா, அந்த பரிபூர்ணம் யாரு? ஆமென். அந்த பரிபூர்ணம் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே தேவன் கொடுத்திருக்கிறவைகளை எனக்கு வாங்கி என் கையில கொடுத்துட்டு எனக்கு தேவனுக்கு சமாதானத்தை கொடுத்துட்டார். அல்லேலூயா. அவ்வளவுதான் கான்செப்டே. அவ்வளவுதான் கான்செப்ட். அவ்வளவுதான். இதான் கிறிஸ்டியானிட்டி. ஓவர். எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன முடிஞ்சு போச்சு? தேவன் எனக்கு நியமித்திருக்கிறவைகளை, என் வாழ்க்கை, என் குடும்பம் பரிபூர்ணமா இருக்க வேண்டும். தேவன் என் குடும்பத்தில் என்னென்னலாம் நியமித்திருக்கிறாரோ அந்த பரிபூர்ணத்தினாலே நான் பரிபூர்ணப்படும் போது, அந்த பரிபூர்ணத்தில் நான் பரிபூர்ணப்படும் போது தேவன் என்னை முகமுகமாய் பார்ப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுக்கிறார். அப்போ அந்த பரிபூர்ணத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் தேவன் யாருக்குள்ள இந்த பரிபூர்ணத்தை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சிலுவையை நோக்கி பார்த்தா நீ பிழைச்சிடுவ. உன் பரிபூர்ணம் எல்லாம் உனக்கு கிடைச்சிடும். ஒரே ஒரு காரியம், ஒருவேளை உங்க மனசு பதறுமே ஆனால், என் மனசு இன்னைக்கு பதறி கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கையில் இவ்வளவு குறைகளோடு இருக்கிறேனே அப்படின்னு இருப்பேன்னா கர்த்தர் இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35வது அதிகாரத்தில், ஏசாயா 35ல் 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மனம் இல்லைன்னா 3லே வாசிங்க. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். அம்மா கொஞ்சம் கவனிங்களேன். என்ன கையை பலப்படுத்த திடப்படுத்த சொல்றாரு? தளர்ந்த அவள் தாங்க என் கை வேஸ்ட்டுங்க. அப்படியே எப்படி சொல்றது, ஒரு பலனும் இருக்காது. இதுக்கு மேல எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க. இதுக்கு மேல எனக்கு வாய்ப்பே இல்லைங்க. நான் ஆண்டவர்கிட்ட நோக்கி பார்த்து கெஞ்சி கெஞ்சி பார்த்துட்டேன். எப்பவுமே ஜெபம் எப்படி பண்ணுவோம்? நம்ம முழங்கால் படியிட்டு 2 கையை நோக்கி, ஆமேனா, அப்படித்தானே ஜெபம் பண்ணுவோம். அப்படித்தானே ஜெபம் பண்ணுவோம். இப்போ கர்த்தர் சொல்றாரு, இப்போ ஒரு வேளை நல்லா முழங்கால் படியிட்டு 2 கையை உயர்த்தி, என் தேவனே எனக்கு இறங்கும், என் குடும்பம் இன்னைக்கு சிதைகிறது, என் கண்களுக்கு முன்பதாகவே சீர்குலைந்திருக்கிறது,
என் குடும்பத்தில் ஒரு பரிபூரணம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, அநேக நெருக்கடியில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கையை உயர்த்தி முழங்கால நின்று சோர்ந்து போயிட்டு ஆண்டவர் கேட்பாராயா ஜபத்துக்கு அப்படிலாம் நீ சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள். கையை மறுபடியும் நேரா இப்ப சொல்றாரு, சகல பரிபூரணமும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இருக்கிறதுமா என்று சொல்லுகிறார். ஆமென். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது. இந்த உலகத்துல தீர்வு இல்லாத பிரச்சனையே இல்லை. மறுபடியும் தேவன் சொல்லுகிற கைகளை சிலுவைக்கு நிறைய உயர்த்துங்கள். மறுபடியும் சொல்லுகிற கர்த்தர், தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால். ஜெபம் பண்ணலாமா? இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி மட்டும் என்ன பிரயோஜனம்? இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி மட்டும் எனக்கு என்ன வாய்ச்சது? ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் இன்னைக்கு நான் சொல்லிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். நீ சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை உன் ஜெபத்துல ஒரு சோர்வு இருக்கலாம். ஜெபம் பண்றீங்க, ஒரு சோர்வு ஜெபத்துல. இவ்வளோ காலம் ஜெபம் பண்ணோம், ஒண்ணுமே நடக்கல, இனிமே நடக்குமா? நடக்காததுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் சகல பரிபூரணமும் யாருக்குள்ளே வாசமா இருக்கிறது, அந்த பரிபூரணரை நீங்கள் நோக்கி பார்க்கவில்லை. அதுதான் எனக்கு பிரச்சனை. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து. யாரை சொல்லுங்க? மனம் உண்மையிலேயே உங்கள் மனம் தேற்றப்பட்டு இருக்குமே ஆனால், எத்தனையோ பேர் இன்னைக்கு மனம் பதறிக்கொண்டு வாழ்க்கையில அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கள பார்த்து நீங்க சொல்லுவீங்க, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைதான் நேசிக்கிறேன். நீங்க அவரை நேசித்திருப்பது உண்மையானால் நீங்க என்ன பண்ணுங்க? யாரெல்லாம் தள்ளாடுறாங்களோ, யாருடைய முழங்கால்லாம் பலப்படாம தள்ளாடி கொண்டிருக்கிறதோ, மனம் பதறி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, நீங்கள் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. நீங்கள் பயப்படாதிருங்கள். திடன் கொள். நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா விதமான மன பதற்றத்திலிருந்தும் அவர் உங்களை ரட்சிக்கிறார். அவர் உங்களை ரட்சிக்கிற தேவன். அவருக்கு போய் சொல்லுங்க. ஏனென்றால் தேவனுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை என்னவென்றால் பரிபூரணம். தேவ பிள்ளைகள், தேவனால் முன்குறிக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் பரிபூரணமா இருக்க வேண்டும். அவர்களுக்கு சொல்லுங்க, உன் தேவன் வருகிறார், அவர் சிலுவையிலே உனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். ஆமென். நீ சிலுவையை நோக்கி பார்த்தால், சிலுவை நாயகனை நீங்க நோக்கி பார்ப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில பரிபூரணம் உறுதி. தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். அந்த புண்ணியங்களை அறிவிப்பதற்காகவே குமாரன் வெளிப்பட்டார். ஆமா, தேவன் ஆவியா இருக்கிறார், நான் மாம்சத்தில் இருக்கிறேன், நான் எப்படி பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த சகல பரிபூரணமும் கிறிஸ்துவுக்குள்ளே சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள்ளே பரிபூரணமாய் வாசமாய் இருக்கிறது. இதுதான் கொலோசியர். மறுபடியும் திருப்பி கொள்ளுங்க. கொலோசியர் 2 அதிகாரத்தில் 9 வாசிக்க பார்க்கலாம். கொலோசியர் 2:9. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள்ளே வாசமாயிருக்கிறது. மனம் பதறிக்கொண்டு, பயந்து கொண்டு, மனப்பதற்றம். எப்ப பதறம்? மனம் பதறம், பயம் வரும்போது இல்லையா? அதுதான் பயப்படாதிருங்கள், உன் தேவன் உன் ரட்சிப்பார் அப்படின்னு மனம் பதறங்களை போய் சொல்லுங்க. காரணம், உன் தேவன் நல்லவர். ஆமேனா. உன் தேவன் அன்பா இருக்கிறார். நீ மனம் பதறிக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சரீர பிரகாரமாய் தேவன் ஆவியா இருக்கிறார். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அவரை நீ ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதற்காகத்தான் உன்னை சிருஷ்டித்திருக்கிறார். அவரை நீ எப்போது ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள முடியும்? நீ பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். தேவன் எனக்கு பரிபூர்ணமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், அவர் நல்லவர் என்று உன் இருதயம், உன் ஆவி தேவனை துதிக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு உன் மனம் பதறிக் கொண்டிருக்கிறதா? பயந்து கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு தேவன் ஒரு நற்செய்தியை கொடுக்கிறார். என்னது? சகல பரிபூரணமும், தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக. சரீர பிரகாரமாக என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கடன் பிரச்சனையோடு இருக்கிறியா? கடன் பிரச்சனை இருக்கிறியா? உன் கடன்களை எல்லாம் கர்த்தர் அகற்றுவாராக.
உன் கடன்களை எல்லாம் போக்கி கர்த்தருடைய வாழ வைப்பாராக என்பது வார்த்தையின் பிரகாரம், அது ஆவியின் பிரகாரம். ஆமா, நீங்க ஜெபம் பண்ணீங்க, என்ன நடக்கவே இல்லையே. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, சரீர பிரகாரமாக அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த காரியத்தை நடத்தி முடிக்கிறவர். உன் கடன்களை எல்லாம் கர்த்தர் அகற்றுகிறார் என்று சொன்னால் சரீர பிரகாரமாக அந்த கடன்கள் அகற்றப்பட்டு விட்டன. ஆமென். யாருக்குள்ள? யாருக்குள்ள? எத்தனை பேர் இயேசுவை நோக்கி பார்க்க போறீங்க? நீ அவரை நோக்கி பார்த்தனா அது கிடைச்சிடும், அவ்வளவுதான். நீங்க அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா அது கிடைச்சிடும். பலவீனத்தோடு இருக்கிறீங்க, இப்ப ஜெபம் பண்றோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த சரீர பலவீனங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றோம். அது ஆவியில் இருக்கிறது. ஆனால் சரீர பிரகாரமாக முடிக்கும் போது இயேசுவின் நாமத்துல வேண்டுகிறோம் பிதாவே அப்படின்னும் போது அந்த பரிபூரணத்தை நாம் அடைகிறோம். நான் இப்ப சொல்ற கர்த்தர் சொல்லுகிறார், இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசு கிறிஸ்துவே என் ரட்சகர் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து ஓடி வருகிற உங்களுக்கு சரீர பிரகாரமாக உங்கள் குறைவுகள் அத்தனையும் இன்றைக்கு தேவன் நிறைவேற்றுகிறார். கரங்கள் திராமன் சொல்லாமா? ஆண்டவரே எனக்கு படிப்பே வரமாட்டேங்குது ஆண்டவரே, எக்ஸாம்னாவே கை கால்லாம் பதறுது ஆண்டவரே. சில பேர் எக்ஸாம்ல சில பசங்களுக்கு மயக்கம் போட்டுலாம் விழுந்துக்கிறாங்க, பார்த்துறீங்களா? ஆமா, சில வேலைகளை தவிர நல்லா இருப்பாங்க, அந்த பிள்ளைங்க எக்ஸாமுக்கு போவாங்க, எக்ஸாமுக்கு போகும்போது இல்லை எக்ஸாம் ஹாலில் உள்ள போகும்போதோ மயக்கம் போட்டுலாம் விழுந்துருக்கிறாங்க. ஏன்னா அவங்க மனம் பதறி டிப்ரெஷன் அதிகமாகி கெத்செமனே தோட்டம் மாதிரி அவங்களுக்கு எக்ஸாம் ஹால். அவங்களுக்கு கெத்செமனே தோட்டம் மாதிரி எக்ஸாம் ஹால். அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, மனம் பதறி அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க. இன்றைக்கு அந்த பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தர் சொல்றாரு, உன் பரிபூரணம் கிறிஸ்துவுக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. ஆமென். அவரே நம்முடைய ஞானம், அவர் பேதைகளை ஞானியாக்குகிற தேவன் அவர். ஆமென் சொல்லாமா? நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், சகல பரிபூரணம் யாருக்குள்ள இருக்குது? இயேசுதான் வாசல். புரிஞ்சு போச்சா? வாசலை நோக்கி பாரு. ஒரு பெரிய ஹப் இருக்கு, நமக்கு ஒரு பெரிய ஹப் இருக்கு, ஒரு பெரிய குடோன் இருக்கு, ஒரு பெரிய குடோன், அதுக்குள்ள எல்லாம் இருக்கு. நீ உள்ள போயிட்டுனா எல்லாம் அனுபவிக்கலாம். நீ உள்ள போறதுக்கு என்ன தேவை? அப்பா நல்லா தெளிவா இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நானே வாசல். அல்லேலூயா. நீ வாசலை மட்டும் நீ நோக்கி பார்த்துட்டேன்னா அவர் திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறார். ஆமெனா. சகல பரிபூர்ணம் அவருக்குள்ளே இருக்கிறது. எல்லாம் எல்லாம் ஸ்பிரிச்சுவலி, பிசிக்கலி, all the blessing inside the Jesus Christ. ஆமெனா. அவருக்குள்ளே வாசமா இருக்கிறது. எல்லாம் எதுவான இருக்கட்டும். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவத்துவத்தின் பரிபூரணர் என் கர்த்தர், தேவ சித்தத்தை பரிபூர்ணமாய் செய்து முடித்தவர் என் கர்த்தர். நீ யாரானா இரு. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லாமா? இப்ப நல்லா கவனிங்க, தேவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா மனம் மாறுதலை மட்டுமே எதிர்பார்க்கிறார். மனம் மாறுதல், மனம் மாறுதல். என்ன மனம் மாறுதல்? இது இன்னைக்கு வரைக்கும் எங்களை ஆசீர்வதித்திருப்பது எல்லா பரிபூர்ணமும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி அவரை மட்டும் நீ நோக்கி பார்த்துட்ட அப்படின்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். இப்போ உதாரணத்தை சொல்றேனே, இப்போ உங்களுக்கு டெஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் யாருக்குள்ள இருக்குது? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் யாரை நோக்கி பார்க்கணும்? அந்த வாசலை நோக்கி பார்க்கணும், இயேசுராஜை நோக்கி பார்க்கணும். அப்ப தேவன் என்ன செய்றாருன்னா ஒவ்வொரு மனுஷனையும் இந்த உலகத்தில் எதற்காக வாழ வைக்கிறார் என்றால் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ணம் அடையணும். இதுதான் தேவன் நோக்கம். ஆமெனா. ஒவ்வொரு மனுஷனும் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். அந்த மனுஷன் கிறிஸ்துவை நோக்கி பார்க்காமல் இருக்கிறான். இன்னைக்கு எத்தனையோ பேர் நோக்கி பார்க்காம இருக்கிறாங்க, ஆனால் எல்லாரும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு திருடன் என்ன பண்றான், ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு டெய்லி கொள்ளையடிச்சுன்னு ஓடுறான். அந்த திருடனை ஜனங்க பிடிச்சிட்டாங்க. ஜனங்க பிடிச்சிட்டு இப்போ ஜனங்க பயங்கரமா போட்டு அடிச்சுன்னு இருக்கிறாங்க. அந்த திருடனுக்கு ரத்தமா ஊத்துது. இப்போ அந்த திருடன் அப்புறம் நொண்டின்னு ஓடுறான். இப்போ ஜனங்கள் அப்படியே எரிச்சலா இருக்கிறாங்க. உண்மையில அவன் திருடுனது உண்மைதானே? உண்மையா இல்லையா? அவன் திருடுனது உண்மையா இல்லையா? அவன் திருடுனா, மற்ற ஜனங்களுக்கு டிஸ்டர்பன்ஸை கொடுத்தான், அவங்க எல்லாரையும் தூக்கத்தெல்லாம் கெடுத்தான், ஏதோ ஒரு வேதனையை கொடுத்தான். நல்லா கவனிங்க, உண்மையிலே இப்ப தேவன் யார் பக்கம்? இப்ப இந்த ஜனங்க பக்கமா திருடன் பக்கமா? சொல்லுங்கப்பா, தேவன் எவ்வளவு நல்லவர் சொல்லுங்க. கவனிங்க, புரியுங்க. தேவன் இந்த திருடன் பக்கமா அல்லது இந்த ஜனங்க பக்கமா? ரெண்டு பேர் பக்கமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆமேனா.
நீயோ மனம் திரும்பணும். உன் பரிபூர்ணம் எல்லாம் என் குமாரனுக்குள்ளே வாசமா இருக்குது. அல்லேலூயா. உங்க 2 பேருடைய கண்கள் அதான் தேவன். அவர் இரக்கம் உள்ளவர். நீ நினைப்ப நான் ரொம்ப நல்லவன், அதை திருட மேலே அவர் இரக்கமா தான் இருக்கிறார். ஏன்னா தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக. தேவத்துவத்தின் பரிபூர்ணம் யாரு? நானு. ஆமென். தேவன் என்னை பரிபூர்ணமா தான் பார்ப்பார். நான் பரிபூர்ணமா இருக்க வேண்டுமே, ஆனால் எல்லா பரிபூர்ணமும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது என்று அவரை நோக்கி பார்ப்பேமே, ஆனால் அந்த பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்ளுவோம். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அந்த பரிபூர்ணம். தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். மறுபடியும் 9 வாசிக்க, 9:10. ஏனென்றால் கொலோசியர் 2:9-10மா? ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். இல்லையே பிரதர், எனக்கு அந்த மாதிரி என் லைஃபை பார்த்தா தெரியலையே பிரதர். நான் ஒன்று சொல்ற, புரிந்து கொள்ளுங்க. தேவன் இன்னைக்கும் உங்களுக்கான அத்தனையும் பரிபூர்ணமா வச்சுட்டு தான் இருக்கிறாரு. நீங்க இன்னும் பெற்று கொள்ளல. வாசல் தெரியல, போதையில இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த பரிபூர்ண தேவனுடைய அந்த வாசல் இயேசு. இந்த வாசலை நீங்க நோக்கி பார்ப்பீர்களே, ஆனால் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கர்த்தரை நோக்கி பார்க்காம எல்லாரும் தேவ பிள்ளைங்கள், நாங்க நல்லா இருக்கணும், நாங்க சமாதானமா இருக்கணும். இப்போ ஒரு அப்பா பெருசா என்ன ஆசைப்பட போறாரு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அப்பா என்ன பெருசா ஆசைப்பட போறாரு? என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல துணி, வருஷத்துல ஒரு 2 துணியாவது எடுத்து கொடுக்கணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும். எல்லா பிள்ளைங்களும் போல என் பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடணும். ஒரு சண்டேவாவது ஒரு நல்ல நான்வெஜ் கொடுக்கணும். அப்புறம் நல்லா படிக்க. பெருசா என்ன நினைக்க போற? ஆனா இன்னைக்கு அது கூட கிடைக்காம இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக தான் இருக்கிறீர்கள். ஆனால் ஏன் இல்லை? அதுதான் இன்னைக்கு கேள்வி. ஏன் இல்லை இன்னைக்கு? அப்ப ஆண்டவர் என்ன, ஏன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சுமைகள்? ஏன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சுமை அப்படின்னா, பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு நீங்க தேடுறீங்க. ஏன்னா நம்முடைய மனசாட்சி நமக்குள்ள இருக்கிறது. அது தேவன் கொடுத்த மனசாட்சி. நீங்க என்ன செய்றீங்கன்னா, நல்லா கவனிங்க. நீங்க என்ன கவனிங்க, யாரை நோக்கி பார்க்கல. நீங்க அந்த பரிபூரணர் ஆகிய இயேசு ராஜா சிலுவையில் சின்ன ரத்தத்தினாலே தேவன் எனக்கு கொடுத்த பரிபூர்ணங்களை எல்லாம் அவர் ரத்தத்தில் தான் நான் வாங்கி பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அவரை நான் அறியாதிருந்த காலமாக இருக்கட்டும், அவரை அறிந்த காலமாக இருக்கட்டும், எல்லாமே அவர் கிருபை. ஆனால் நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்ம இயேசு ராஜாவை எங்கிருந்து பார்க்கிறோம் தெரியுமா? நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம்? அன்னிலிருந்து சரீர பிரகாரமா பேசி கொண்டிருக்கிறேன். அங்கிருந்து பார்க்கிறோம். ஏதோ ஒரு வியாதியா இருந்தேன், அப்ப கர்த்தர், நல்லா கவனிங்க, அப்ப கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தாரு. அவள் தான் அத்தோடு ஸ்டாப் ஆயிருச்சு. நம்முடைய மனசாட்சி அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு, அத்தோடு ஸ்டாப் ஆயிருச்சு. அப்புறம் ஏதோ ஒரு பில்லி சூனிய கட்டில் அகப்பட்டு கிடந்தேன், கர்த்தர் என்னை தேடி வந்தாரு. அவள் தான் அத்தோடு ஸ்டாப் ஆயிருச்சு. அங்கிருந்து தான் கர்த்தர் என்னை தேடி வந்திருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம தேவன் அனாதி காலம் முதல் நம்மை தெரிந்து கொண்டார். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னா, ஏன் கர்த்தரை எல்லா சூழ்நிலையும் நோக்கி பார்க்க முடியலன்னா, அறிவு இல்லை, தேவ அறிவு இல்லை. எப்பொழுது கர்த்தரை தெரிந்து கொண்டார்னு சொல்லி, அதனால் நம்ம என்ன பண்றோம்னா, அநேக பேருக்கு இன்னைக்கு வேலை ஒரு விக்கிரகம். ஓகே, நான் செய்யற வேலை என்ன பரிபூர்ணமா வச்சிடும். இன்னைக்கு நிறைய பேர் நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அந்த சம்பாதிக்கிறது ஒரு பரிபூர்ணம் இல்லை. என்ன காரணம்? வேலை என்ன பரிபூர்ணமா வச்சிடும். சில பேர் அந்த ஓனருங்க, அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல என்ன பண்ணுவோம், அந்த ஓனர் ரொம்ப நல்லா பேசுவார், ரொம்ப அன்பா நடந்துக்குவார். அவங்க இவங்க சொல்லுவாங்க, சில பேர் வார்த்தையில, எனக்கு எங்க ஓனர் எவ்வளவு நல்லவர் தெரியுமாங்க, என் ஓனரை போல ஒரு தங்கமான யாருமே இல்லைங்க. மனுஷனை நான் சொல்றேன், நன்றி உள்ளவங்களா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. தயவு செய்து துதிப்பாடாதீங்க. அப்படிப்பட்ட ஓனரை கொடுத்தவரை பாருங்க தான் சொல்றேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனை, அப்படியே மயங்கிடுவாங்க. இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா? சில சகோதரிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்க வீட்டுக்காரங்கிறானே ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை பேச மாட்டான், கம்பெனியில் எங்கள் சூப்பர்வைசர் எங்களை எப்படி தெரியுமா அன்பா விசாரிக்கிறாங்க. என் காது அப்படியே ஈயங்காய்ச்சி ஊற்றின மாதிரி ஆகி போச்சு. கொடுமை. நான் என்ன சொல்றது தெரியுமா? ஏன் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை சுத்தி தெரியுமா? பரிபூர்ணராக அவரை நோக்கி பார்க்காதனால தான் உன் குடும்பம் இன்னைக்கு பரிபூர்ணத்துக்குள்ள வரலன்னு நான் சொல்ல வரேன். எந்த இடத்துல கர்த்தர் உங்களை தேடி வந்தார் அங்கே நிற்கிறீங்க.
நான் என்ன சொல்றேன்னா, தேவன் உன்னை தேடி வந்த இயேசு ராஜா யார்? அவர்தான் தேவன். சகலமும் அவருக்குள்ளே இருக்கிறது. அதை எப்படி நமக்கு கொடுத்தார்? அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்டார். கிறிஸ்து இயேசு உலக தோற்றத்துக்கு முன்னே சிலுவையில் ரத்தம் சிந்திட்டார். அவர் பரிபூரணர். அன்னைக்கே எல்லாமே பரிபூரணம். நமக்கு இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லை. இப்ப கர்த்தர் நம்ம கூட சண்டைக்கு வராரு. இப்ப ஏசப்பா நம்ம கூட சண்டைக்கு வராரு. ஏன்டா அப்படி விக்கிரகத்தை ஆராதனை பண்றீங்க? வேலை வேலை வேலை, ஐயோ ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போலன்னா என்னை வேலை விட்டு தூக்கிடுவாங்களே. அப்போ உன் பரிபூர்ணம் எதை நினைக்கிற? நீ வேலையா நினைக்கிற? அந்த வேலையை காப்பாத்திடும். அது அல்ல உன்னுடைய பரிபூரணம். இயேசு ராஜா, இயேசு ராஜாவுக்குள் இருக்கிறது. என் கர்த்தரை தேடுவேன், அவர் சமூகத்துக்கு நான் வருவேன், அவர் என்னை எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். இப்போ என்ன பண்ணுவாங்க? இப்போ யாரோ ஒருத்தர் ஏதோ உங்களுக்கு ஒரு ஆஃபர் பண்ணுவாங்க. யாரோ ஒரு மனுஷன் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. என்னது? நான் உங்களுக்கு செய்யறேன், நான் உங்களுக்கு பண்றேன்னு. நம்ம ஆட்கள் முழுக்க முழுக்க அந்த மனுஷனையே நம்பி இருப்பாங்க. இதுதான் விக்கிரகம். உன் சுமைகளை அவைகள் சுமக்காது. சரீர பிரகாரமாய் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் எழுத்தின்படியே தேவன் தம்முடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். எல்லாம் சரீர பிரகாரமாய். அந்த உலகங்கள் உண்டானது கிறிஸ்துவுக்குள். இந்த கிறிஸ்துவை தான் நான் நோக்கி பார்க்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். என்ன பிரச்சனை? உனக்கு ஏகப்பட்ட விக்கிரகங்கள் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில. விக்கிரகம் அப்படின்னா ஒரு சிலையை வச்சு வணங்குறது மட்டுமல்ல. சிலையை வைக்கிறது, சிலையை வச்சு வணங்குறது ரெண்டாவது நிலை. முதல் நிலை எது தெரியுமா? உன் எண்ணங்கள். உன் எண்ணங்களில, உன்னுடைய அறிவில தேவத்துவத்தின் பரிபூர்ணம் இல்லை. அதனால தான் இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? இன்னைக்காவது நீ என்ன நோக்கிப்பார். ஆமென். இன்னைக்காவது நோக்கிப்பார். எல்லா பரிபூர்ணத்தையும் உன் கையில கொடுத்து உன்னை நான் மன மகிழ்ச்சியோட உன் குடும்பத்தை வாழ வைக்க தான் நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்ப கர்த்தர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். இன்னமும் மனுஷனை நம்பி, உன் வேலையை நம்பி, உன் திறனை நம்பி, அல்லது உன் சொந்த பந்தங்களை நம்பி, உன் நண்பர்களை நம்பி, உன் இருதயத்துக்குள்ள அந்த எண்ணங்கள் தான் இருக்குதே தவிர தேவன் உன்னை பரிபூர்ணமா எனக்குள்ளே சகலத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீ நம்ப மாட்டியே. அப்ப தேவன் நம்ம கிட்ட கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக என் கர்த்தருக்குள்ளே வாசமா இருக்குது. சரி, தேவன் நம்மை அனாதியிலே முன்குறித்தார். ஆமேனா? எப்ப நம்ம சரீரம் ஆனோம்? தேவன் நம்முடைய உருவங்களை எல்லாம் ஒரு புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அது ஸ்பிரிட், அது ஆவியின் நிலை. எப்போது சரீரமானோம்? எப்ப சரீரமானோம்? எப்பவா சரீரமானோம்? அம்மாவுடைய வயிற்றுல. ஆமேனா? இன்னைக்கு உன் வேலை உன்னை காப்பாத்துது. என் ஓனர் ரொம்ப தங்கமானவர், என் ஓனர் எப்படி என்னை வேலை விட்டு தூக்க மாட்டாரு, எல்லாம் உண்மைதான். அதையெல்லாம் செய்கிறவர் என் கர்த்தர்னு பார்க்காம இவங்களெல்லாம் துதிச்சுன்னு உட்காந்துங்கிறீங்களே, எனக்கு கர்த்தர் வேதனையோடு இருக்கிறார். ஏன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக குறைகள்? சரீர பிரகாரமாக சில நன்மைகளை நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் பார்த்துட்டு அதை அப்படியே நம்பி அதை நம்முடைய இருதயத்துக்குள்ள கொண்டு போகிறோம். ஆனால் நீ கர்த்தர் அவைகள்லாம் உன்னை சுமக்காதுமா? உன் சுமையை அவைகள் சுமக்க முடியாது. எல்லாவற்றையும் சிலுவையில் நான் சுமந்தேன். என்னை நோக்கி பார், நீ பிழைப்பாய். நீ பரிபூர்ணமா இருக்க வேண்டும். கிறிஸ்து இன்னைக்கு வரைக்கும் சிலுவையில பாடுபட்டு இன்னைக்கு வரைக்கும் அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிற ஏக்கம் எல்லாம் உன் பரிபூரணம். நீ பரிபூர்ணமானதான் உன்னை தைரியமா கொண்டு போய் பிதா கிட்ட நிக்க வைக்க முடியும். எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாம, எந்த ஒரு மனப்பதற்றம். விசுவாசிக்கிறவன் பதறான். பதட்டம் இருக்கக்கூடாது. அந்த மூளைக்கல்லாக இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிப்பையானால் நீ பரிபூர்ணப்பட்டு நீ தேவனை சந்திப்பாய். தேவனை முகமுகமாய் சந்திக்க வேண்டும். இப்ப கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீ என்னை அறியாதிருந்த நாள்ல கூட இன்னைக்கு வரைக்கும் உன்னை சுமக்கிறது, உன்னை ஏந்திரத்து, உன்னை தப்புவிக்கிறது, உன்னை தாங்கிறது எல்லாம் நான் தான். சரீர பிரகாரமாய் தாயின் கருவில் உன்னை சுமந்ததும் நான் தான். நீ என்னை அறியாம இருக்கலாம், ஆனா அதுதான் சத்தியம். ஏனென்றால் எந்த ஒரு காரியத்தை நம்ம பரிபூர்ணமா இருந்தா தான் அதை உருப்பெறும். இப்ப கர்த்தர் கேட்கிற இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46வது அதிகாரத்துல 1லிருந்தே வாசிங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 46:1. பேல் பனியும்
நேபோ குனியும் அவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். நீங்கள் சுமத்த சுமைகள் இளைத்து போன மிருகங்களுக்கு பாரமாய் இருக்கும். அவைகள் ஏகமாய் குனிந்து பணியும். சுமைகளை அவைகள் தப்புவிக்க மாட்டாது. அவைகள் தாமே சிறைப்பட்டு போகும். அம்மா கொஞ்சம் கவனிங்களேன். இந்த பேல், இந்த நேபோ என்பது விக்கிரகம், விக்கிரக சிலை. இது அப்படியே ஸ்பிரிச்சுவல் எடுத்துனுவாங்க. இப்போ நீ எதை நம்புற? எல்லாம் கவனிங்க. இப்போ நீ எதை நம்புற? உன் வேலைய, உன் ஓனரை, உனக்கு இன்பமா பேசுகிற உன் சொந்த பந்தங்களை, இவங்களாம் என்னை காப்பாற்றிடுவாங்க, இதெல்லாம் என்ன காப்பாற்றிடும். நல்லா கவனிங்க. உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பரிபூரணமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்குது. என் மகனே, என் மகளே, ஒருவேளை நீ இன்னைக்கு இவ்வளவு காலம் என்னை அறியாமல் இருக்கலாம். நான் தேவகுமாரன், உன்னை பரிபூரணமாய் உன்னை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே உலக தோற்றத்துக்கு முன்பாக சிலுவிலே ஆணி அடிக்கப்பட்டேன். நான் சிலுவிலே சிந்தின ரத்தத்தினாலே தேவத்துவத்தின் பரிபூரணத்தை எல்லாம் உனக்கு சமாதானமாய் நான் கொடுக்கிறேன். என்னை நோக்கி பார். ஏன் தெரியுமா? தேவத்துவத்தின் பரிபூரணம், தேவனுடைய சித்தமாகிய உன்னை சரீர பிரகாரமா என் தேவன் ஆவியா இருக்கிறார். என் தேவன் உன்னை சித்தம் கொண்டு விட்டார். சரீர பிரகாரமாய் உன் தாயின் கர்ப்பத்தில், உன் தாயின் கர்ப்பத்தில் நான் உன்னை சுமந்தேன். நான் உன்னை ஏந்தினேன். நான் உன்னை ஏந்தினேன். தாயின் கர்ப்பத்தில் மட்டும் இல்லம்மா. கர்த்தர் பேசுற ஏசுற சொல்றார், தாயின் கர்ப்பத்தில் மட்டும் இல்லம்மா, நீ நரை வயது மட்டும். அந்த வசந்த வாசிங்க, 3ஆம் வசனம் வாசிங்களேன். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். ஐயா ஐயா கவனிங்க. பரிபூரணராகிய, மீட்பராகிய, சகல பரிபூரணத்துக்கும் சொந்தக்காரராகிய, சகல பரிபூரணத்துக்கும் ஜீவனாகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உனக்கு அழைப்பு கொடுக்கிறார். என் சகோதரனே, என் சகோதரியே, மனம் பதறிக்கொண்டு, ஏன் என் வாழ்க்கை இப்படி, ஏன் என்னால் தலை நிமிர முடியல, ஏன் என்னால் தலை நிமிர்ந்து நடக்க முடியல அப்படின்னு சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற ஜனமே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கி சரீர பிரகாரமாய். ப்ளீஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? என் தேவன் பூரண சர்க்குணராகிய, பரிபூரணராகிய என் தேவன் உன்னை தம்முடைய ஆவியிலே சித்தம் கொண்டார். அவருடைய சித்தத்தின்படி சரீர பிரகாரமாய் நீ கருவானாய். சரீர பிரகாரமாய் உன் உயிர் வந்தது. உங்க அம்மாவுக்கு தெரியுமா? அந்த உயிர் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு உங்க அப்பாவுக்கு தெரியுமா? இப்ப எல்லாம் கரு ஆயிருச்சு, உண்டாயிட்டாங்க, கரு உண்டாயிருச்சு அப்படின்னா, அந்த கரு உருவான நாள் முதற்கொண்டு அந்த கரு வெளியே வருகிற அந்த நேரம் வரைக்கும் இந்த ஸ்கேனு, அந்த ஸ்கேனு, இந்த ரிப்போர்ட்டு, அந்த ரிப்போர்ட்டுன்னு எடுத்து இவ்வளோ டெஸ்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் பார்க்குறாங்களே. இந்த விஞ்ஞானம் எல்லாம் வளர்ச்சி இல்லாத, இப்போ சொல்லப்பட நான் எனக்கே பார்த்தேன்னா, இப்போ என் பொண்ணு கிண்டல் அடிப்பா, எப்பா உனக்கு ரசனையே இல்லை, நாங்கள்லாம் 2K கிட்ஸு, நீங்களாம் 80s கிட்ஸு, நாங்களாம் 80s கிட்ஸ், உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அந்த காலத்தில் ஏதுயா ஸ்கேனு, அது ஆனா பெண்ணா, கருப்பா சிவப்பா, அது அந்த குழந்தை எப்போ பிறக்கும், ஏது பிறக்கும், அதெல்லாம் மருத்துவச்சிகள் மாத்திரம் ஜாக்கிரதையாக பார்த்து குழந்தை அவங்க முக வாடையெல்லாம் பார்த்து, நல்லா பார்த்துருக்கேன் சின்ன பையனுக்கு, அவங்க முகம்லாம் பார்த்து, நீ இன்னும் 2 நாளில் குழந்தை பெற்றுக்கு விடி அப்படின்னு அவங்க பார்த்தா எப்போ அம்மா கும்மான்னு இருக்கும். எப்போ பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு அப்போலாம் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு விடுவாங்க அப்போ குழந்தை பெற்றுக்கிறதுக்கு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ கர்த்தர் சொல்றாரு, கொஞ்சம் கர்த்தர் சொல்றாரு, உனக்கும் எனக்கும் ஒரு உறவு வேண்டும், நீ பரிபூர்ணப்பட வேண்டுமேனால் ஒரே ஒரு காரியம், உனக்கும் எனக்கும் ஒரு பந்தம் வேண்டும். உன்னுடைய பரிபூர்ணம் நான், எனக்குள் வாசமாய் இருக்கிறது. என் பிதா உன்னை பரிபூர்ணராய் தெரிந்து கொண்டார்.
அந்த பரிபூர்ணம் எனக்குள்ளே நீ பரிபூர்ணப்பட வேண்டும் என்பதற்காக நான் சிலுவையிலே பலியானேன். உன் தாயின் கருவிலே உன்னை ஏந்தினவர் நான். நீ பரிபூர்ணமாய் அந்த கரு இல்லைன்னா நீ வெளியே வந்திருக்க முடியாது. ஆமேனா? ஆமேனா? அந்த கருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா, பப்புளி பழம் சாப்பிடாத, அப்புறம் அன்னாச்சி பழம் சாப்பிடாத, அப்புறம் எள்ளு சாப்பிடாதையா, எது சாப்பிடாது, எள்ளு சாப்பிடாத, அப்புறம் இன்னும் என்னென்னமோ சாப்பிடாத. ஏன்? உள்ள கரு இருக்கிறது. நான் இப்போ சொல்றேன், அந்த கருவை ஏந்தினது, உங்களை தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை சரீர பிரகாரமாய், தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் நான் உன்னை ஏந்தினேன். தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உன் நரம்புகள், உன்னுடைய எலும்புகள் எல்லாவற்றையும் இசைத்து, கவனி கவனி கவனி, இந்த இரட்சகர் என் இயேசு கிறிஸ்து, என் பரிபூரணம், என் கர்த்தர் என்று நீ அவரை நோக்கி பார்ப்பாயானால், தேவன் சொல்லிட்டாரு என்ன தெரியுமா? தொடர்ந்து வாசிங்களேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். இந்த பாருங்க, நீ எவ்வளவு காலம் இந்த பூமியில வாழ போற? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? உன் முதிர் வயதெல்லாம் அவர் கையில் இருக்கு. உன் முதிர் வயது, ஐயோ நான் பாதியிலே செத்துருவேனா, என் பிள்ளைங்களை பார்ப்பனா, என் பேர பிள்ளைங்களை பார்ப்பனா, ஒரு வீடு கட்டுவேனா, ஒரு கல்யாணத்தை பார்ப்பனா, எனக்குள்ள இவ்வளவு வியாதி இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முதிர் வயது வரைக்கும் நீ இருப்ப. அல்லேலூயா! உன்னை அழைத்த உன் கர்த்தர் உன் முதிர் வயது வரைக்கும். முதிர் வயதுல எல்லாரும் கைவிடப்பட்டாலும் உன்னை படைத்தவர், உன்னை சிருஷ்டித்த உன் கர்த்தர் உன்னை முதிர் வயது வரைக்கும் உன்னை பராமரிக்க, உன்னை ஏந்த, உன்னை தாங்க அவர் வல்லமை உடையவர். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். யாருக்கு என்னை சாயலும் சமமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படி என்னை ஒப்பிடுவீர்கள்? 8 மணிக்கு ஜப நேரையா, 8 மணிக்கு சீரியல் வந்துருச்சு, சீரியல் பார்க்கிறேன் நான். இப்ப சீரியல் இப்ப ஐயோ அவ செத்துருவாளா, சாக மாட்டாளா? யாருக்கு என்னை சாயல்? உன் ஓனராப்பா? உன் ஓனரா? உன் வேலையா? எங்க மேத்ஸ் டீச்சர் ரொம்ப நல்லவருப்பா. அவர் எங்களுக்கு நல்ல சமோசெல்லாம் வாங்கி கொடுத்து எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ்ல வச்சு நல்லா கவனிங்க. நன்றி உள்ளவளா இருக்க சொல்லவில்லை தேவன், துதிக்க வேண்டாம். நல்லது, அதை கொடுத்த தேவனை துதியுங்கள். ஆமேனா? ஒரு நல்ல மேத்ஸ் டீச்சர் இருக்கிறாரு, பிள்ளைங்க ரொம்ப டல்லா இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு, டே நான் உங்களுக்கு ஈவினிங்ல நான் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி தரேன், நீங்க ஈவினிங்ல உட்காந்து ஸ்பெஷல் கிளாஸ்ல வச்சு நீங்க படிங்கடா, எக்ஸ்ட்ரா 2 மணி சொல்லி தரேன். நீ யாரை ஸ்தோத்திரிக்கணும்? இப்ப ஆண்டவரே, இப்ப எங்க மேல இப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ணமாய் மார்க் எடுக்கணும்னு சொல்லி எங்க மேல இறக்க வச்சு இப்படிப்பட்ட ஒரு மேத்ஸ் டீச்சரை கொடுத்தீங்களே. எல்லாம் மேத்ஸ் டீச்சரை கை ஊத்தி ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு அப்படிப்பட்ட டீச்சர் கிடைக்கலையோ? எங்க ஓனர் ரொம்ப நல்லவருப்பா, இந்தப்பா எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபாய், இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தரேன்னு கொடுத்துருப்பா. ஐயோ ஓனரை பார்த்ததே ஓடி போயிட்டு ஜபம் பண்ணினே இருப்பேன். ஓனர் ஃபோன் அடிப்பாரு, ஐயோ ஜபத்துக்கு தூரப்பட்டு ஓடி, ஐயா ஓனர் எதுக்கு 1000 ரூபாய்க்கு? அவர் சொல்லிட்டாருனாக்கா ஞாயிற்றுக்கிழமை எனக்கு முக்கியமான வேலை கொடுத்து, ஐயோ எங்க ஓனர் 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு, அடுத்த முறை இன்னொரு 1000 ரூபாய் எனக்கு போடுவாருன்னு சொல்லி இல்லாத நடிப்பெல்லாம் நடிக்கிறதாங்க போய். எப்பா அன்பாய் சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாம் தேவ பிள்ளைகள். தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பரிபூர்ணம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வாசமா இருக்கிறது. அவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், சரீர பிரகாரமாய் உன் தாயின் கருவில கரு சிதையாமல் உன்னை ஏந்தினது நான். எத்தனையோ கருக்கள் கருவிலே அழிந்திருக்கிறது, எத்தனையோ குழந்தைகள் பிறந்து செத்திருக்கிறது. ஆனால் உன்னை தேவன் பரிபூர்ணமாய் தெரிந்து கொண்டபடினாலே உன் பரிபூர்ணம் எல்லாம் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. என்னை நோக்கி பார், என்னை யாருக்குமா சாயலும் சமமும் ஆக்குவீங்க? பதில் சொல்லு. இன்னைக்கு என்ன எனக்கு ஆண்டருக்கு பதில் சொல்லுங்க. தேவ சமூகத்தில் உட்காந்து ஒரு 2 மணி நேரம் உன்னால ஒருபடியா உட்கார முடியுதா? உன்னால ஒரு 2 மணி நேரம் உட்கார முடியுதா? உன்னால தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, என்னை சுமந்தவரே, என் தாயின் வயிற்றில் என்னை சுமந்தவரே, நான் தான் உன்னை சுமந்தேன். உன் கருவனை தடுத்தேனா? உன் கருவனை தடுத்தேனா? அன்னைக்கு உன்னை பிறக்க செய்த நான் உன் பரிபூர்ணத்தை நான் பிறக்க செய்ய மாட்டேனா?
இதே ஏசாயா புத்தகத்துல 66வது அதிகாரம், திருப்பி ஏசாயா புத்தகம் 66:9 வாசிங்களேன். 66:9. பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று என் தேவன் சொல்ற. கையை தட்டி அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை கோடி பிரசவங்கள், ஆமென், எத்தனை கோடி குழந்தைகள், எத்தனை கோடி ஜனங்கள், அந்த பிரசவம் என் இயேசுராஜன். அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பிரசவிக்கப்பட்டேன், பிரசவிக்க பண்ணப்பட்டேன். என் கர்த்தர் என் பிரசவத்தை தடுக்கவில்லை. உன் பரிபூர்ணத்தை தடுத்து விடுவேனா? உன் பரிபூர்ணத்தை தடுத்து விடுவேனா? அவர் கையை நீட்டினா யார் யார் தடுக்க முடியும்? அப்படியே தனியா போய், எசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, எசப்பா தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் நீரே, நீரே, நீர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே அந்த பரிபூரணத்தை பெற்றுக்கொண்டு என் தேவனோடு நான் சமாதானமா இருக்கிறேன். எத்தனை பேர் வீட்டில் உங்க அம்மா உங்க அப்பாக்காக ஜெபம் பண்றீங்க அப்படின்னு வாலிபர் கூட கை தூக்க சொன்னா வீட்டில் போய் அடிங்க பிள்ளைங்கள, ஒன்று கூட கை தூக்கல. நான் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லி கொடுத்து, உங்க அம்மா உங்க அப்பாவை எவ்வளோ பெரிய, உங்க பார்வைக்கு எவ்வளோ பெரியவங்கன்னு அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து, ஒரு நாளைக்கு 5 பேஜ் வேதத்தை வாசிக்கணும். அப்படி வாசித்தீங்கன்னா 10 மாசத்துக்குள்ள ஏறக்குறைய ஒரு வருஷத்துல பைபிளை முடிச்சிருவீங்கன்னா சொல்லி கொடுத்தா அப்படியே கோட்டையை விட்டுக்குதுங்க. அப்புறம் உட்கார வச்சு அவங்களுக்கு நல்லா அவங்க அம்மா அவங்க அப்பாக்காக ஜெபம் பண்ண சொல்லி, இன்னொரு பிள்ளைங்க, சில பிள்ளைங்க கேள்வி கேட்கும், அம்மா அப்பா பார்த்து, டே எனக்கு இது வாங்கி கொடு அப்பா அப்படின்னு போய் கேட்கும். என்னால் முடியலப்பா. அது எதுவும் பெற்றுக்கினேன், வாயிலே அடிப்பாரு. சில பிள்ளைங்க கேட்கறதுக்கு துணிகரமா, அதுக்கு ஏன் பெற்றுக்கினேன்? தாய் தகப்பனை பார்த்து என்னை ஏன் பெற்றாய் என்று கேட்கிறவனுக்கு ஐயோவா. ஐயோன்னா நீ நாசமா போயிட்ட. அதனால அடங்குங்க, அப்பா அம்மாக்கு முன்னாடி அடங்குங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகுது. ஏன் அடங்கணும் சொல்லுங்க, ஏன் அடங்கணும் சொல்லுங்க. அவங்களுக்கு உங்களை தெரியவே தெரியாது. ஆமென். புரிஞ்சுக்க முடியலையா? அவங்களுக்கு உங்களை தெரியவே தெரியாது. கர்த்தர் அவங்க மூலமா உன்னை எடுத்துக்கினார். கையை விரித்தாமே சொல்லுங்க. லேலூயா. அதனால நன்றி உணர்வோடு, அந்த தாய் தகப்பனுக்கு நன்றி உணர்வோடு அவங்கள விசாரிங்க, அவங்கள விசாரிங்க. எனக்கு எவ்வளோ நல்ல புருஷனை வளர்த்து எடுத்துக்கிற மாமியாரே, நீதான் என் தாய். எனக்கு எவ்வளோ நல்ல புருஷனை கொடுத்துருக்கிறீர் மாமியார், மாமனாரே, நீதான் என் தகப்பன்னு சொல்லி நல்ல அவளை விசாரிங்க. கர்த்தர் நல்லவர். பெற செய்கிறவராகிய நான் பெற செய்யாமல் இருந்தேனா? அம்மா உன்னை நான் பெத்தெடுக்காம இருந்தேனா? உன்னை பெத்தெடுத்த கண்மலை நானே. உன் பரிபூர்ணமல்ல எனக்குள் இருக்குது. என்னை நீ நோக்கி பார்த்தால் நீ பிழைப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஒரே ஒரு ரகசியத்தை மாத்திர நான் சொல்லுகிறேன். என் தாயின் கருவில என்னை தெரிந்து கொண்ட என் கர்த்தாவே, என்னை பெற பண்ணினவரே, நீ எல்லாவற்றையும் பிறக்க செய்ய உம்மாலாகும். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்தா போதும். நீ கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்து அவர் உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். நீ ஒரே ஒரு காரியம், அவர் மனசுக்குள்ள, உன் மனசுக்குள்ள என்னை பெற பண்ணினேன் கர்த்தர். அவர் கேட்கிற ஒரே ஒரு காரியம், உன்னை சரீர பிரகாரமாக, ஒரே ஒரு காரியம் சொல்றேன் கவனிங்க, சரீர பிரகாரமாக என் தாயின் கருவிலிருந்து என்னை சுமந்து என்னை ஏந்தி என்னை தாங்கினவர். இப்ப மட்டுமல்ல, என்னை முதிர் வயது வரைக்கும் என்னை தாங்க வல்லமை உடையவர். என்னை முதிர் வயதிலும் கைவிடாமல் காக்கிற கர்த்தர் நீரப்பா. ஒரு ஆமென் சொல்லாமா? நீங்க முதிர் வயதா இருக்கும்போது, அம்மா முதிர் வயதா இருக்கிற தாயார்களே, தகப்பன்மார் யாரும் இல்லையா? கர்த்தர் கொடுப்பார். சரி கவனிங்க, ஒரு காரியத்தை நான் சொல்றேன். என்னை தாங்கிறதுக்கு, என்னை ஏந்திரத்துக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தேவை ஒரு சாப்பாடு, உங்களுக்கு தேவை ஒரு சின்ன ஹெல்ப்பு. அந்த நேரத்தில் உன் பிள்ளைய கூப்பிடுவோம், பேர பிள்ளைகளை கூடுவ, உன் நம்பிக்கையெல்லாம் வீணா போயிடும். ஆனால் திடீர்னு பார்த்தா யாரோ ஒரு பிள்ளை வந்து சக்குன்னு தாங்கும். தண்ணின்னு கேட்ப. திடீர்னு பார்த்தா ஒரு பிள்ளை வந்து தண்ணியை கொடுக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு பிள்ளை வந்து உன்னை ஏந்திக்கும். இன்னைக்கு நிறைய யூடியூப்ல எல்லாம் பார்க்குறோம், நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். பிள்ளைங்களை தான் பிள்ளைங்க என்ன பண்ண, தாய் தக நடுத்தரில் விட்டு போயிட்டுங்க. யாரோ இன்னொரு பிள்ளை வந்து ஆதரிக்குது இல்ல? ஆமேனா? உனக்கு தேவை இவங்களுக்கு எது தெரியுமா? விக்கிரகம். யான் புள்ளதான் என்ன பார்த்துக்கோ, உன் புள்ளதான் உன்னை பார்த்துக்கோ, சத்தியமா உன்னை பார்த்துக்கோ. உன்னை நடுத்தரில் நிக்க வச்சு
உத்து பார்த்துட்டு போயிடும். ஆமேனா? உன்னை நடுத்தல நிக்க வச்சுட்டு இப்படியே நாசமா போன விட்டுட்டு அப்படியே விட்டு போயிடும். நான் ஒன்று சொல்றேன், எங்கேயோ யார் மூலியமாவது ஒரு ஏந்துதல், ஒரு தாங்குதல். ஏனென்றால் என் பரிபூரணரே, எல்லாரும் ஆமென் சொல்லுங்க, என் பரிபூரணரே, என் இயேசுராஜனே, கர்த்தர் யாரை கொண்டாகிலும் அவருடைய பரிபூரணத்தை உனக்கு கொடுத்து உனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க அவர் வல்லமையுடையவர். ஆனால் ஒரே ஒரு காரியம், இன்னைக்கு உங்களுடைய கண்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு பார்வை, உன் தாயின் கருவறையிலிருந்து, உன் தாயின் கருவறையிலிருந்து, உன் தாயின் கருவறையிலிருந்து என்னை ஏந்தின என் கர்த்தாவே, அந்த ஆணி படிந்த அந்த கரங்கள் உன்னை தாங்கி உன்னை ஏந்தி உன்னை வழிநடத்தினது. உன் முடியெல்லாம் நரைச்சி போயிட்டாலும், கேள்வி எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க? முடியெல்லாம் நரைச்சி போயிடுச்சு. ஒரு காலத்தில் நல்லா ஹீரோவா, நல்லா அப்படியே சும்மா பயங்கரமா மனசுக்குள்ள ரெக்க கட்டி பறந்தோம். இன்னைக்கு தலையில முடியல நரைச்சி போச்சு. கேள்வி, கிழவா. ஆனாலும் கர்த்தருடைய பார்வைக்கு நீ குழந்தை தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வசந்த கூட வாசிங்களேன். சங்கீத புத்தகம் 71ல 71ஆம் சங்கீதத்துல 71ல 8 வாசிங்க போல. 8:9. என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. அல்லேலூயா. இல்ல கவனிங்க, யாரெல்லாம் ஏசப்பா துதிக்கிறீங்க? நரை வயது இருக்கிற வரைக்கும், நரை வயதில் இருக்கிறவங்க தான் துதிக்கணும்ல. வாசிங்களா 9ஆம் வசனம். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். எல்லாம் கையை தட்டலாமா? நம்மளை கைவிடாமல் பாதுகாக்கிற நம்முடைய கர்த்தர் எங்கிருந்து நம்மை சரீர பிரகாரமாக சுமக்கிறார்? எங்கிருந்து? தாயின் கருவில் இருந்து. ஆமென். என் வாய், ஆண்டவரே, என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவம் நிறைந்திருக்கும். அப்படி கர்த்தரை துதிக்கிற, இயேசு ராஜாவை துதிக்கிற எங்கிருந்து? என் தாயின் கருவில் இருந்து என்னை சுமந்து என்னை ஏந்தி சரீர பிரகாரமாக யார் மூலமாவது. ஆமெனா? நம்ம ஆளுங்க தெரியும் பண்ணுவாங்க. இதுல வர பாரபட்சம் நமக்கு தெரியாது, நம்ம நாட்டில் தெரியாது. பொண்ணு பெத்ததை எடுத்து இடுப்பு மேல உட்கார வச்சுக்கின்னு, புள்ள பெத்ததை எடுத்து கீழே நடக்க வச்சுக்கின்னு மாடு வெட்டினதுக்கு போவோம். இது இந்த பாட்டி, இந்த முதிர் வயது பாட்டி யார? பொண்ணு பெத்ததை இடுப்பு மேல. சண்டையை மூட்டி விட்டுறேன் இன்னைக்கு. கவனிங்க, பொண்ணு பெத்தது எங்க? இடுப்பு மேல. புள்ள பெத்தது கீழே கையில் பிடிச்சி நடக்க விட்டுன்னு போயின்னு இருக்கும். இந்த புள்ள கல்லையும் மண்ணையும் தாண்டி வந்துருக்கும். ஆயா கையை பிடிச்சின்னு போயின்னு இருக்கும். மாடு தூரத்தில் இருக்கும். பொண்ணு பெத்தது என்ன சொல்லும்? ஆயா அதோ உங்க மாடு. புள்ள பெத்தது ஆயா அதோ நம்ம மாடு. அப்பதான் அந்த பாட்டிக்கு புத்தி வரும். நீ இறங்கு, நீ வா மேல. புரியல, இல்லைங்க, ரகசியம் புரியல. பொண்ணு அது இன்னொரு வீட்டுக்கு வாழறதுக்கு கொடுத்துட்டீங்க. ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. உன் பிள்ளைங்களை பாரபட்சத்தோட பாருங்கன்னு சொல்லல. அந்த குடும்பத்தை தலையிடாத. நீ போய் புது பிளான்லாம் கொடுப்ப. புது நீ கத்து வந்த அந்த பிளான்லாம் இப்போ உன் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து வார பெண்ணை தாயாரே கெடுத்துங்கிற. உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை முதிர் வயது வரைக்கும் உன்னை தள்ளாத ஒருவர் உன் கையை பிடித்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். உன் பிள்ளைக்கு எதிர்பார்த்து உட்கார்ந்து இருப்ப. என் பிள்ளை வருவா, என்னமோ கட்டின்னு போறானே பார்சல்னு ஏக்கமா பார்த்துன்னு இருப்ப. உன் பிள்ளை கொடுக்க மாட்டான்னு வச்சுக்கங்க, ஆனா கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னை வாழ வைக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். முதிர் வயது வரைக்கும் தள்ளாமலும் உன் பலன் ஒடுங்கும் போது, ஐயோ என் பலன் ஒடுங்கும் போது எனக்கு யார் என் பக்கத்துணையா இருப்பாங்க தெரியலையே. கர்த்தர் உன் ஊன்றுகோலாக, உன் நிழலாக, உன் கூடவே இருக்கிறவர். காரணம், உன்னுடைய பலன் அவரே. அந்த முதிர் வயதிலும் பலன் அற்று போயிருக்கிற அந்த நேரத்திலும் உன் பலன் இயேசுவே. ஆமெனா? பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. உங்க பலனாய் அவர் இருக்கிறார். இப்போ உன்னுடைய கால் நரம்பெல்லாம் அப்படியே மாறி ஆடி போயிருக்கும். உன் பிள்ளையோ அல்லது உன் சொந்த பந்தங்களோ உன் பக்கத்திலே இருக்க முடியாது. கர்த்தர் உனக்கு பலனாய் இருக்கிறார். ஏனென்றால்
அவருடைய துதி உன் வாயில் இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? என் கர்த்தர் நல்லவரும் போதுமானவருமா இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் இயேசுவை அறிக்கை பண்ணி கொண்டே இருங்க. அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. நல்லா கவனிக்கலாம். இப்போ ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு உணர்வை உண்டாக்குகிறார். உணர்வை உண்டாக்குறாரு. டே, உன் கர்ப்பத்தை சுமந்தது நான்றா? இப்போ வீட்டில் வந்து ஒரு நல்ல வெளியிலேருந்து கெஸ்ட் வராங்க. நீங்களே பிரியாணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு செஞ்சு எத்தனை பேர் நீங்களே பிரியாணி செஞ்சுட்டு நல்லா கம்ம கொஞ்சம் சாப்பிடுவீங்க? சில பேர் சொல்லுவாங்க, நான் சேர்த்து எனக்கே பிடிக்கல. அவ்வளோ கேவலமாக செய்வீங்க இல்லையா? நான் சேர்த்து எனக்கே பிடிக்கல. அப்போ பாவம் அந்த வீட்டில் இருக்குதுங்க. ஐயோ பாவம், ஐயோ பாவம். இப்போ நான் கேட்குறேன்னா, திடீர்னு யாரோ ஒருத்தர் கெஸ்ட் வந்துடுறாங்க. நம்ம சேர்த்து நமக்கே செட் ஆகாது. யாராச்சும் நல்லா, எப்பொழுதுமே மனிதனுடைய இருதயம் பரிபூர்ணத்தை விரும்பும். எல்லாமே பரிபூர்ணமா பெர்ஃபெக்ஷனா இருக்கணும். அப்போ பரிபூர்ணம் உள்ள ஒரு ஆளை கூட்டணும் என்ன பண்ணுவோம்? அந்த ஒரு பிரியாணியை பரிபூர்ணமா பண்ண நினைப்போம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உன் தாயின் கருவில் எல்லாம் பரிபூர்ணமா இருக்கணும். இப்போ குழந்தை அசைவு வரலையே, ஸ்கேன் ரிப்போர்ட் ஒரு மாதிரி காட்டுது, குழந்தைக்கு ஏதோ வளர்ச்சி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன பரிபூர்ணம் இல்லைன்னா குழந்தை பிறக்காது. பரிபூர்ணம் இல்லைன்னா கரெக்டாக அந்த பனி கொடுத்த உடைக்காது இந்த குழந்தை. குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு பலன் கொடுத்து அந்த பனிக்கூடத்தை உடைக்க செய்த என் கர்த்தர் அந்த காலுக்கு அந்த பனிக்கூடத்தை உடைக்க செய்து அந்த குழந்தை வெளியே வர்றதுக்கான அந்த பலன் யாரு? நம் கர்த்தர். அது நான் சொல்றது சுகப்பிரசவம். வைத்த பூச்சி அமிக்கி எடுக்கிறது இல்லை, அதை சொல்லலை. அதான் பார்க்கும்போது கொடுமையாக இருக்கும், பாவம். எனக்கு எத்தனையோ ஏசாப்பா கிருபையில் நம்ம சபைக்கில் கொடுத்துருக்க எல்லா குழந்தைக்கும் நான் பக்கத்துலேயே இருப்போம். நானும் ரூத்தம்மாவும் பக்கத்துலேயே ஜெபம் பண்ணினே இருப்போம். அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வலிக்கும் எனக்கு, அந்த கத்துதல், அந்த வேதனை. கர்த்தர் நல்லவர், அதுக்கும் பலன் கொடுத்து பிறக்க செய்திருக்கிறாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன் தெரியுமா? உன் தாயின் கருவிலே உன் பரிபூர்ணம் யார்? அதான் கேள்வி. எல்லாம் ஒரு ஆமென் சொல்லு. இங்கே வந்து 1000 லாஜிக் பேசுகிறல்ல, என் படிப்பு என்னை காப்பாற்றிடும். விக்கிரகம் என் படிப்பு என்னை காப்பாற்றிடும். என் படிப்பு வச்சு நான் எப்படியே ஓட்டுருவேன். எனக்கு ஒரு நல்ல வேலை தெரியும், வேலை வச்சு ஓட்டுருவேன். எல்லாம் அவருங்க. ஒவ்வொரு நன்மையிலையும் நன்றி சொல்லுங்க, அவரை துதியுங்க. ஆமெனா? என் கர்த்தர் நாள் முழுக்க உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, நாள் முழுதும் ஸ்தோத்திரிப்பேன் ஆண்டவரே. இப்ப கர்த்தர் என்ன சொல்றா தெரியுமா? ஒரு உயிர் ஊற்றுறாரு. சபையே, ஒரு உயிர் ஊற்றுறாரு. என்ன தெரியுமா உயிர் ஊற்றுறாரு? என்னை யாருக்கும் சமமாக்கி வச்சுக்கிறீங்கல்ல, ஆனால் யாக்கோபின் சந்ததியாரே. அங்க அவர் எப்படி அழைக்கிறாருன்னா, யாக்கோபின், அந்த வசனவாசி மறுபடியும் 46 ஏசாயா 46:3 அந்த வசந்த வாசி பார்க்கலாம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியின் மீதியாகிய சகல ஜனங்களே. வெயிட், இப்ப கவனிங்க. சபையில் இருக்கிற யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலிலே மீதியாயிருக்கிற சகல ஜனங்களே. மீதியானவர்களே யார்? யாருக்குள்ள அந்த பிரசங்க ஞாபகம் இருக்கு? கை தூக்கும் போல. மீதியானவர்கள் யாருன்னு ஒரே வார்த்தை சொல்லுங்க போல. மீதியானவர்கள் அப்படின்னா யாரு? ஏன்டா கையை தூக்கணும்? மீதியானவர்கள் யாருப்பா? ஒரு வருஷத்துல வாக்குத்தத்தமே இதுதான் கொடுத்துட்டு இல்லையா? மீதியானவர்கள் அப்படின்னு யாரு? ஆண்டவரே என்னை காப்பாற்றும். அந்த சீசன்ல இந்த தப்பினவர்கள், மீந்தவர்கள், மீதியானவர்கள், மீந்திருப்பவர்கள், அதெல்லாம் ஒரே ஒரு விஷயம். மீந்தவர்கள் அப்படின்னா யாருன்னா புடமிடப்பட்டவர்கள். அவ்வளவுதான். புடமிடப்பட்டவர்கள் என்றால் விசுவாசத்திலே பூர்ணமாக்கப்பட்டவர்கள். யாக்கோபின் சந்ததியாரே. இந்த யாக்கோபு ஏன் இங்க வந்து யாக்கோபை வெளிச்சு ஜீவனை கொடுக்கிறார் தேவன் நமக்கு. யாக்கோபை இழுத்து இஸ்ரவேல் யார்? நீ புடமிடப்பட்டவன், நீ மீந்தவன். நல்லா கவனிங்களேன். இந்த யாக்கோபு யார் தெரியுமா? இந்த யாக்கோபு சரீரத்தின் பிரகாரம் இந்த உலகத்தில் நான் அனுபவிக்கிற எல்லா நன்மைக்கும் என் கர்த்தர் நீர் மாத்திரமே என்பதை அறிந்தவர்தான் இந்த யாக்கோபு. இந்த யாக்கோபு யார் தெரியுமா? யாக்கோபு யாருப்பா? யாக்கோபு யார் சொல்லுங்க பார்க்கலாம். அம்பானியுடைய பேரன். யாருடைய பேரன்? ஆபிரகாமுடைய பேரன். நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அம்பானின்னா பணக்காரன். கவனிங்க, அம்பானினா யாருங்க? கோடீஸ்வரன்.
அவருடைய பேரன். ஏன்னா ஆபிரகாம் சாகும்போது யாக்கோபுக்கு என்ன வயசு? பட்டு 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 சொன்னீங்கன்னா நான் சட்டுன்னு முடிச்சிருவேன். இதெல்லாம் கணக்கெல்லாம் போட்டையா, இதெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும். என்ன வயசு யாக்கோபுக்கு? 15 வயசு ஏறக்குறைய. என்ன வயசு? யாரோ சொன்னாங்களே, எத்தனை வயசு? அதான் யாருக்குரிய 14 15 வயசு. எப்படி ஆபிரகாம் எப்போ செத்தாரு? 175 வயசுல செத்தாரு. ஈசாக்குக்கு பிள்ளை பிறக்கும் போது என்ன வயசு? திருமணம் ஆகும்போது ஆபிரகாமுக்கு 100 வயசு. ஈசாக்கு பிள்ளை பெற்றெடுக்கும் போது 60 வயசு. 60 வயசுல யாக்கோபு பிறக்கிறாரு. ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 160 வயசு பிறக்கும் போது 175 வயசுல அவர் சாகிறாருன்னா யாக்கோபுக்கு 15 வயசு ஏறக்குறைய. இப்போ 10th படிக்கிறான் பையன், 10th படிக்கிறான். அது வரைக்கும் தன் தாத்தாவுடைய சொத்துக்கள், தன்னுடைய வேலைக்காரன். ஏன்னா சீமான், வேதம் சொல்லுது ஆபிரகாம் யாரு? சீமான். ஆமே சொல்லுங்க, யாருங்க? கோடீஸ்வரன். என் எஜமானர் ஆடு மாடு வெள்ளி பொண்ணு ஆஸ்திகளே சீமானா இருக்கிறார் என்று எலியாசர் சொல்றாரு. அப்போ தாத்தாவுடைய சொத்து எல்லாம் யாருக்கு? பேரனுக்கு. எல்லாம் கவனிங்களேன். இந்த ஆபிரகாம் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு அவர் கூடாரங்களிலே குடியிருக்கிறார். யாரோட? இந்த வாக்குத்தத்துக்கு சுதந்திரம், அந்த வசந்த வாசி, இந்த வாக்குத்தத்துக்கு சுதந்திரவாளியாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும். எபிரேக்க நிருபம் 11வது அதிகாரம் 11வது அதிகாரத்துல 9வது வசந்த வாசி பார்க்கலாம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். யாரோட குடியிருந்தாரு? யாக்கோபு யார் கூட குடியிருந்தாரு? ஆபிரகாமோட, சீமானோட, செல்வ சீமானோட குடியிருந்தார். எல்லாரும் சொல்லுங்களேன். இப்ப கவனிங்களேன், இப்ப நல்லா கவனிங்களேன். இப்போ யாக்கோபு குடியிருந்த நாட்களில், வாழ்ந்த நாட்களில் உலகமெங்கும் பஞ்சம். கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபே நீ எகிப்துக்கு போகிறதுக்கு பயப்படாத, எகிப்தில் மட்டும் தானியம் இருக்கிறது, அங்கே நீ போ. யோசேப்பு உன்னை அழைக்கிறான், யோசேப்பு உன்னை பராமரிப்பான், யோசேப்பு உன்னை ஆதரிப்பான், யோசேப்பு உனக்கு ஜீவனை உண்டாக்குவான் என்று சொல்லி கர்த்தர் இந்த யாக்கோபையை அங்கே அனுப்புகிறார். எங்க அனுப்புறாரு? எகிப்துக்கு அனுப்புகிறார். பயங்கரமான போராட்டங்கள், சோதனைகள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சகித்து வந்தவர் தான் இந்த யாக்கோபு. இந்த யாக்கோபு கடைசியாக யோசேப்பை கூப்பிட்டு, நான் உன்னையும் உன் பிள்ளையும் ஆசீர்வதிக்க போறேன், அதனால உன் பிள்ளைகளை கூட்டினு வா எகிப்துல அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிக்கணும். இப்ப ரொம்ப முக்கியமான சத்தியம். ஏன் இங்கே யாக்கோபின் சந்ததியாரு, இஸ்ரவேல் வம்சத்தாரு என்று கர்த்தர் அழைக்கிறார் என்றால், இந்த யாக்கோபு சொல்லுகிற இந்த காரியத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 49வது அதிகாரத்துல 49வது அதிகாரத்துல இப்ப இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது வாசிங்க 14 வாசிங்க பார்க்கலாம். 48:14 ஆதியாகமம் 48:14 வேகமாய். அப்போது இஸ்ரவேல் மனமறிய தம் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்பிராயீமுடைய தலையின் மேலும், மனாசே மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையை மனாசேயுடைய தலையின் மேலும் வைத்தான். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும். கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? நான் பிறந்த நாள் முதல், என் தாத்தா அல்ல, என் அப்பா அல்ல, என் தாத்தாவுடைய சொத்து அல்ல, என் அப்பாவுடைய சொத்து அல்ல, என் தாத்தாவுடைய சொத்தாக இருக்கட்டும், என் அப்பாவுடைய சொத்தாக இருக்கட்டும், இந்த பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக என் இயேசுவுக்குள்ளாக வாசமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீர் செய்ததை, 3 என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீர் செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன்,
எப்படியோ வாழ்ந்திருப்பேன், கருவிலேயே அழிஞ்சிருப்பேன். உங்களை கருவிலேயே சாவச்சிருக்கணும், உங்களை எல்லாரையும் கருவிலேயே. இப்ப எதனா ஒன்று பிரச்சனை, டஸ் புஸ் அம்மா வீட்டுக்கு ஓடிடுது. மா உங்களுக்கு அன்பா சொல்றேன், சண்டை கண்டா போட்டுக்கினா உன் எதிராளி வீட்டுக்கு கூட போயிடு. அவன் என்ன பண்ணுவான்னா, உன் வீட்டுக்காரனுடைய வீக்னஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்லி உன்னை ஏதோ பண்ணி விட்டுருவான். அம்மா வீட்டுக்கு மட்டும் போயிடாத. போயிட்டேன்னா ஒரே அவன் கிடக்குறான், ஒரே வார்த்தையில மொத்தம் முடிச்சிடும். அதனால இன்ன வரைக்கும் வாழ வைத்தது நான் பிறந்த நாள் முதல். அல்லேலூயா. நான் பிறந்த நாள் முதல் ஐயா, ஆபிரகாம் செல்வச்சீமான், யாக்கோபின் சந்ததியாரே, சகல தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக என் கர்த்தருக்குள்ளே வாசமாய் இருக்குது என்று சத்தியத்தை அறிந்த அக்கினி யாக்கோபு. சத்தியத்தை அறிந்த அக்கினி யாக்கோபு. ஏன் இன்னைக்கு நீ வேதனையோடு இருக்கிற, ஏன் இன்னைக்கு மனம் பதறுகிறது என்றால், காரணம் அந்த பரிபூரணரை, அந்த வாசல், தேவ வாசல், ஜீவ வாசல், இயேசுவின் அந்த மகிமையை நீ நோக்கி பார்க்கவில்லை, சிலுவையை நோக்கி பார்க்கவில்லை. எல்லாம் இருக்கிறது, எல்லா பரிபூர்ணமும் இருக்கிறது. உன் மனதுக்கு ஆறுதல் எல்லாம் இருக்கிறது. நான் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்து வந்த என் தேவன். அங்க எங்க எடுக்க தெரியுமா? என் கரு சிதையாமல், அல்லேலூயா, என் கரு சிதையாமல் என்னை காத்த. அப்ப நீ இன்னைக்கு இவ்வளோ பாவம் செஞ்சு எல்லாம் பார்த்துட்டு சும்மாவா இருந்தாரு? அப்படியே கொஞ்சம் நினச்சி பாருங்க பார்க்கலாம். நீ செஞ்ச பாவம் எல்லாம் வெளியே சொன்னா காரி துப்பிடுவாங்க இல்லையா? வீட்டில் அடிச்சு பார்த்துருவாங்க. ஆனாலும் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற இந்த அன்பினுடைய பரிபூர்ணத்தை கொஞ்சம் பாருங்களேன். நீ ஒரே ஒரு காரியம், நான் பிறந்த நாள் முதல் ஆண்டவரே, நான் பிறந்த நாள் முதல், இதுதான் இன்னைக்கு தேவன் சொல்றார், உன் தாயின் கருவில உன்னை ஏந்தி உன்னை சுமந்து நான் இனிமேலும் உன் நரை வயது வரைக்கும் உன்னை பூரண ஆயுசு உள்ளவனாய், அது வரைக்கும் நான் தான் உன்னை தாங்க போறேன், நான் தான் உன்னை தாங்குவேன், வேற யாரும் தாங்க முடியாது. என்னை மட்டும் நீ நோக்கி பார்த்தனா உன் மனதுக்குள்ள அவ்வளவு பெரிய சமாதானம் உனக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பேபி ஹாஸ்பிட்டலில் நீங்க போயிட்டீங்கன்னா, அதுவும் இப்போ திருவள்ளூர் ஜிஹெச்ல கூட போனீங்கன்னா, அந்த குழந்தைங்க வார்டெல்லாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா உண்மையிலே மனசு உடஞ்சுதான் வெளியே வரணும். அங்கெல்லாம் அந்த குழந்தைங்க படுற அந்த வேதனை, எவ்வளோ பிரச்சனைகளோட கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு பரிபூர்ணராக இருக்கிறார். அதுதான் ஜபிக்கணும்னு சொல்றது. ஆனால் கர்த்தர் நமக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்மை காத்த தேவன் அவர். நல்லா கவனிக்கணும். ஒரே ஒரு கான்செப்ட், எல்லாம் இருக்கலாம், எல்லாம் இருக்கிறது, என்னை யாருக்கு சமமாக்குவ? காலையில எழுந்து இந்த நாளை கொடுத்த என் கர்த்தாவே, அந்த நாளுக்கான பரிபூர்ணத்தை நீ பெற்றுக்கொள்வாய். ஆமேன். நீ காலையில எழுந்து இந்த நாளிலே கண்விழிக்க செய்த என் கர்த்தாவே, இந்த நாள் வரைக்கும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த யோசேப்பே, நீ உலகத்துக்கே போஜனம் கொடுக்கிறாய். இன்னைக்கு போஜனம் இல்லாமல் ஜனங்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். யோசேப்பே, நானும் செத்தேன், என்னை சாக விடாமல் யோசேப்பே எங்களுக்கு முன்னதாக ஒரு இரட்சகனை அனுப்பி எங்களை வாழ வைக்கிறவர் என் கர்த்தர். அல்லேலூயா. என் இரட்சகர், என் பரிபூரணர், தேவகுமாரன், அவரே என் துதிக்கு பாத்திரர். இயேசு வாழ்க. எல்லாரும் ஆமென். இயேசு வாழ்க. ஒரு பிரியாணி பாக்கெட் மட்டும் கொடுத்துட்டா வாழ்க 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 வாழ்க, உங்களை எல்லாம் என்ன பண்றது? இயேசு வாழ்க என்ன உட்காந்துக்கனே நீ ஒரு அந்த இடத்துல ஒரு 2 செகண்டாவது இருந்திருக்கணும். 100க்கும் சோறுக்கும் இல்லையா? ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு சோறு போட்டா போதும். வாழ்க வாழ்க வாழ்க, அவன் வாழ்க இன்னத்துக்கு போவான். அதுக்குள்ள வாழ்க வாழ்க. உன்னை வாழ வைத்தவர், உன் தாயின் கருவிலேயே உன்னை சுமந்தவர், உன்னை ஏந்தினவர், உன்னை தாங்கினவர்னா எப்படி வாழ்க? கையை வைத்து வாழ்க வாழ்க சொல்லுங்கப்பா ப்ளீஸ். இயேசு வாழ்க வாழ்க. அல்லேலூயா. அவர் என்றென்றைக்கும் நான் அவரை வாழ்த்துவேன் சொல்லுங்களேன். அவரை நான் வாழ்த்துவேன். நான் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்தவர். எந்த இடத்துல உங்க மனசு பதறுகிறதோ, எந்த இடத்துல உங்க மனசெல்லாம் வலிக்குதோ, அங்கெல்லாம் சொல்லுங்க, நான் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்து வந்தவரே, நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே, நான் பிறந்த நாள் முதல் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே.
நீர் செய்ததை 1 2 3 என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன், நீர் செய்ததை 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீ செத்த நாள்ல உன் மூஞ்ச பார்த்துட்டு அங்க பிரியாணி இருக்கும், வடை இருக்கும், பாயாசம் இருக்கும், ஸ்வீட் இருக்கும், பாய் எல்லாரும் மறக்கப்பட்டு போய்விடுவோம். ஆனால் கர்த்தர் நம்மை வாழ வைத்து நமக்கானது எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை ஆதரிக்கிற தேவன். யார் இந்த யாக்கோபு தெரியுமா? தன்னந்தனிமையாய் கிருபையை மட்டுமே கையில பிடித்துக் கொண்டு என் கர்த்தர் என்னை வாழ வைக்க வல்லமை உடையவர். வெறும் ஒரு கோலும் ஒரு கையுமாக, ஒரு தடியுமாக, ஒரு கோலையும் ஒரு தடியும் கையில பிடித்துக் கொண்டு கோலும் கையுமாக யோர்தானை மரணத்தை கடந்து போய் கிருபையை மாத்திரமே. ஏனென்றால் இவர் சத்தியத்தை அறிந்தவர். ஆபிரகாம் என்றால் இரக்கம், ஈசாக்கு என்றால் பயபக்தி, யாக்கோபு என்றால் சத்தியம். சத்தியம் இருந்துச்சுன்னா கிருபையில நீ பலப்பட்டு விடுவாய். இந்த யாக்கோபுக்குள்ள ஒரு மகிமையான சத்தியம் உள்ளே இருந்தபடினால அவர் சொல்றாரு, எப்பா நான் கிருபையை மட்டுமே பிடித்துக் கொண்டேன். என்னது கிருபை? சத்தியத்தை ஆராய்ந்திருக்கிறார். என்னது? நான் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்தவர், என்னை என் பிதாக்களுடைய கல்லறையிலே கொண்டு போய் என்னை சேர்க்க அவர் வல்லமை உடையவர். யோசேப்பே, என்னை இந்த எகிப்தில் நடக்க பண்ணாத, என்னை கொண்டு போய் அங்கே என் பிதாக்களுடைய கல்லறையில் மக்பேலாவில் அவரோடு, மக்பேலா என்றால் டபுள் போர்ஷன், அவரோடு கூட நான் மரித்தேன், அவரோடு சிலுவையிலே அடக்கம் பண்ணப்பட்டேன், என்னை அங்க கொண்டு போ. நான் ஏனென்றால் மறுபடியும் அவர் என்னை உயிரோடு எழுப்பச் செய்து அவருடைய பந்தியிலே என்னை உட்கார செய்வார். இதான் கர்த்தர் சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களின் தேவனாய் இருக்கிறேன். அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் அவர் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் பேரே ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன். எங்கப்பா இருக்கிறாங்க? அவங்க கல்லறை மட்டும் தான் இங்க இருக்குது. அவங்க எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. நான் அவர்களின் தேவன். ஏனென்றால் அவர்களுக்கு நல்லா தெரியும், தாயின் கருவில் இருந்து சரீரத்தின் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக இயேசு. ஆமென். ஆபிரகாமின் தேவன் யாரு? இயேசு. ஈசாக்கின் தேவன் யாரு? இயேசு. யாக்கோபின் தேவன் யாரு? இயேசு. ஆமென். அவர் தான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய ஆசீர்வாதம் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை விட பல மடங்கு பெருசு. இப்ப இவர் இப்ப யாரு வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் பணக்காரரு? எலன் மஸ்கா? இவர் அம்பானி. ஆபிரகாம் அம்பானின்னா இவர் எலன் மஸ்க். இவர் யாரு? யாக்கோபு. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அந்த ஆசீர்வாதம் கூறும்போது 49:26 வாசிங்க பார்க்கலாம். 49 ஆதியாகமம் 49:26. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உன் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்கள், நித்திய சியோன் பர்வதம், எருசலேம் சியோன் பர்வதம் வரைக்கும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர்கள் விசேஷத்துடைய உச்சன் தலையின் மேலும் வருவதாக. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை அழைத்த உன் தேவனாகிய கர்த்தர் உன் தலையின் மேல, நீதிமானுடைய சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கும். ஆமெனா. ஒரே ஒரு காரியம், சகல பரிபூர்ணம் யாருக்குள்ளே வாசமா இருக்குது? கிறிஸ்தேசுக்குள்ளாக. யாக்கோபின் சந்ததியே, இஸ்ரவேல் வம்சத்தில் மீந்தவர்களே. யார்களே? மீந்தவர்களே. யாருக்கு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் அவரையே நோக்கி பார்க்க முடியும்? எந்த ஒரு விக்கிரகமும் அவங்க வாழ்க்கையில் இருக்காது. எந்த ஒரு விக்கிரகமும் இருக்காது. இன்னைக்கு மனுஷனுக்கு முகஸ்துதி செய்யறோம். நல்லா கவனிங்களேன். ஐயோ, எங்க மாமா ஒரு காலத்துல நான் ஒண்ணுமில்லாதப்ப, நான் நடுத்தரில் நின்னப்ப என்ன அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு, அதனால நான் அவருக்கு சொன்ன நான் கேட்பேன். அவர் அங்கே ஹெல்ப் பண்ண வச்சது யாருங்க? அதை பாருன்னு சொல்ற. மனுஷனுக்கு நன்றியாயிரு, நன்றி உள்ள இரு.
நம்ம போய் அவங்களுக்கு எதிர்த்து நின்று பண்ண போகிறதில்ல, அவங்களுக்கு துரோகம் பண்ண போகிறதில்ல. அவங்க நல்லா இருக்குன்னு ஜெபம் பண்ணு. அதுக்காக அவங்கள எடுத்துன்னு போயிட்டு கர்த்தருக்கு பக்கத்தில் வச்சிடாதீங்க ப்ளீஸ். இன்னைக்கு ஏன் பரிபூர்ணம் இன்னைக்கு வரல தெரியுமா? நண்பர்களை, கிறிஸ்துவை வைக்க வேண்டிய இடத்துல நண்பர்களை, வேலையை, பணத்தை. அப்பா நான் சீட்டு போட்டு வச்சுக்கிறேன், எவ்வளோங்க? 2 லட்சம் ரூபா சீட்டு போட்டு வச்சுக்கிறேன். யாருக்கிட்ட? அந்த இன்சூரன்ஸ் ஆளுகிட்ட. ஐயோ ரொம்ப நல்லவருங்க அவரு. ஆமாம் ரொம்ப நல்லவர், சொல்லாமல் கொல்லாமல் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிடுவார். நீ நைட்டில் தூங்கின்னு இருப்ப, பணத்தெல்லாம் வாங்கி எடுத்துக்கின்னு சேர்த்து சுற்றிக்கின்னு ரொம்ப நல்லவர், உன் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார், கம்முன்னு எஸ்கேப் ஆகி போயிடுவார். ஒன்று சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் என்னை ஆதரித்தவர், நான் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்தவர். கரங்களில் சொல்லாமா? நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என்னை ஆதரித்தேன் கர்த்தர். அதை நீ பார்த்தனா யாக்கோபு சத்தியத்தில் பூர்ணப்பட்டதுனால்தான் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கை விட மேற்பட்ட ஆசீர்வாதம். அவங்க பணத்தை நம்பி, அவங்க முதலிட நம்பி சத்தியத்தில் பூர்ணப்பட்டிருக்கிற பிள்ளை. கவனிங்க, நான் சொல்றேன் கவனிங்க. சத்தியத்தில் பூர்ணப்பட்டிருக்கிற ஒரு பிள்ளை அப்பா அம்மாவுடைய கஷ்டத்தை எதிர்பார்க்க மாட்டான். அப்பா அம்மாவுக்கு சம்பாதிச்சு போடுவான். நீங்க என்னை பெற்று வளர்த்துருக்கிறீங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். என்னுடைய ஆசீர்வாதம் நான் என் கர்த்தரையே நோக்கி பார்த்திருக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தோட மேற்பட்ட ஆசீர்வாதமா இருக்கும். அப்பா நீங்க இருங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க, நீங்க அம்மா நீங்க இருங்க. பிள்ளைங்கெல்லாம் வளர்ந்துட பிற்பாடு அப்பா அம்மா வீட்டில் உட்கார வச்சு சோறு போடணும். நீங்க பார்த்துங்க, நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணி அவரை துதிக்கிற துதியை உங்க வாயில வச்சுக்க சொல்லி அப்பா அம்மா வீட்டில் உட்கார வச்சு சோறு போடணும். நீ சோறு போலன்னா கூட பரவாயில்லை, அவங்க சோத்தா பிடுங்காதீங்கய்யா. நீ சோறு போல பரவாயில்ல, அது பாவம் எங்கேயோ போய் நடுவு நட்டு களை பறிச்சு வெயில் எங்கே அறுப்பார்த்து ஏதோ சேர்த்து வச்சிருக்கோம், அதையும் பிடிங்கிறது. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், பரிபூரணர் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாருன்னா உங்களுக்கு தேவன் நியமித்திருக்கிற அத்தனை பரிபூரணமும் உங்க வாழ்க்கையில பரிபூரணமாய் சுரந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பரிபூர்ணம் சுரந்து கொண்டே இருக்கும். ஒரே ஒரு காரியம்தான், இந்த பரிபூரணர் சிலுவையில் சிந்த ரத்தத்தினால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி நம்மை பரிபூர்ணமாக வைத்திருக்கிறார். எல்லாரும் முழங்கால் படியிட்டு, அன்புள்ள ஆண்டவரை நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாம்.